அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோரின் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவின் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்ன காரணத்தினால் இவர்களின் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன? வடசென்னையில் 67 பேர் இதுவரை மொத்தமாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோரின் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராயபுரம் மனோவின் வேட்புமனுவில் முந்தைய வழக்குகளின் விவரங்களை குறிப்பிடவில்லை என்று ஏற்கனவே திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், காரணத்தை விளக்கலாம். வடசென்னை பகுதியில் பாத்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக இரண்டு வேட்பாளர்களது வேட்பு மனுக்களும் தற்போது ஏற்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது யார் முதலில் வேட்புமனுவை தாக்கல் செய்வது என்பது தொடர்பான பிரச்சனை எழுந்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பிரச்சனை நடைபெற்றதன் காரணமாக இது தொடர்பாக இந்த புகாரானது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது இன்று வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் பரிசீலனை நடைபெற்ற போது 2 தரப்பும் அதே புகாரை மாறி மாறி தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பான விவரங்களை முழுமையாக அவர் குறிப்பிடாம உள்ளார் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினர் அந்த வேட்புமனு தாக்கலின் போது விதிகளை மீறினார்கள் என்று அதிமுக தரப்பில் புகார் வைக்கப்பட்டது. இதையடுத்து 2 தரப்பு மனுக்கள் மீதான விசாரணை மதியத்திற்கு மேல் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து திமுக வேட்பாளர் வீராசாமி அவர்களும் தற்போது அவர் வெளியே வந்திருக்கிறார். தற்போது மற்ற மனுக்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.